ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. விஜய் சேதுபதி சார் வந்துட்டாரு. வந்த உடனே இன்னைக்கு யார் எவிக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாரும் அப்படியே ரொம்ப இதாகிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இனிமேல் யார் வெளியில் போனாலும் அவங்க வெற்றியாளர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக கொஞ்சம் யங் கண்டஸ்டன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் பீப்புள்னால் அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் எவிக்ஷன் கார்டு காமிப்பாங்க. முன்னாடி சரவண விக்ரம்க்கு அப்படி தான் காமிச்சாங்க. அதே மாதிரி தான் இவரும் பேசினார். ஸோ சுபிக்ஷாக்கு தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் எனக்கு என்னென்னா, அவங்க காமிச்ச உடனே ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது. நானும் திருப்பி பார்த்தேன், நம்ம கரெக்டாக தான் பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தா எனக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலுமே எல்லோரும் ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதனால் அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. காமிச்சிட்டு அதை அரோராலாம் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து 2 பேரும் ஷாக்கில் அப்படி எந்திக்கிறாங்களா, 2 பேர் போனனால இனி எவிக்ஷன் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களா என்னங்கிறது தெரியல. எனக்கே ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா எவிக்ஷன் கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். அண்ட் எவிக்ட் ஆகி போகிறப்ப விக்ரம் அழுதுருக்காரு, சுபிக்ஷா பயங்கரமாக அழுதுருக்காங்க. அதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் சுபிக்ஷாவோட தம்பி நம்ம லியாண்டர் இருக்கார்ல, அவரும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, மக்களே எல்லாரும் வீட்டில் இருந்த வரைக்கும் சுபிக்ஷாக்காக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னவோ அந்த தம்பியோட போஸ்ட் பார்க்கும்போது கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட உயர்ந்த குணம் தான் அதில் தெரிஞ்சுது. உடனே ஒரு சப்போர்ட்டிவ் போஸ்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அடுத்த கண்டஸ்டண்ட்டை இது பண்ணி இப்படி இல்லாமல் போட்டிருக்காங்க. பட் இவங்க போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படி சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறத உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.